இவ்வளவு நாள் படிச்ச படிப்பு எல்லாமே வீணா போயிடுமே. என்னதான் கடன் வாங்கி படிக்க வச்சாலும் மாப்பிள்ளை ஆயிடுவன்ற தைரியம் இருந்துச்சு. இப்ப அந்த தைரியமும் இல்ல, கடன் கொடுக்கறவனும் இல்ல. லதா பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் எனக்கா மாமா? அடே, தண்டனை உனக்கு இல்லடா, எனக்கு. என்னால முடியாதுடா. நீ வெளியே போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. உனக்கு திறமை இருந்தா அதுல முன்னேறலாம். குப்பை பொறுக்கிறவனுங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிறானுங்களா? மாமா, நான் மெடிசன் படிக்கணும்னு நினைச்சது சந்தோஷத்துக்காகவும் இல்ல வேற எதுக்கும் இல்ல. அம்மா என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. நான் டாக்டர் ஆகணும், அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் தெரியாது. டேய், செத்து மேல் லோகத்துல இருக்காங்க உங்க அம்மா. நீ படிக்கிற படிப்பை அவங்க பாப்பாங்களா என்ன? மாமா, இவ்வளவு வருஷம் படிக்க வச்சீங்க, இன்னும் 2 வருஷம் தான். ப்ளீஸ் மாமா. என்னால முடியாதுடா. இப்ப எனக்கு கடன் வாங்குறதுக்கு வழியும் தெரிய மாட்டேங்குது. நீ போடா. சரி, நீங்க கடன் கேட்க வேண்டாம். யாராவது கடன் கொடுக்கறவங்கள காட்டுங்க, நான் கேட்கிறேன். என்னடா சொன்ன? என்ன பார்த்தே கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை பார்த்து கடன் கொடுப்பாங்களா? உனக்கு என்னடா பேக்ரவுண்ட் இருக்கு? டேய், என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து போ. வீட்டை விட்டு போடா. என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க. வணக்கம். நான் இன்னும் டாக்டர் ஆகல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு டாக்டர் ஆக என்ன அவசரம்? நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன். ஏன் ஆகல தெரியுமா? எங்க அப்பா கிட்ட இருந்து கூலிக்காரங்க வரைக்கும் நீ இன்ஜினியர் படிக்கிறியான்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் விட என்கரேஜ் முக்கியம்பா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உட்காரு, டிராப் பண்றேன். எங்க? சென்னைக்கா? சென்னைக்கு தாங்க. காலேஜுக்கா? ஆமாங்க, அப்படியே ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரணும். லீவு நாள்ல கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்டா காலேஜுக்கு போற? மீட் பண்ண போறது பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டு தாங்க. அப்புறம் என்ன விசேஷம்? உன் மச்சனிச்சு என்ன சொல்றா? கல்யாணம் எப்போ? முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சிருச்சா? ஆமாங்க. எப்போ? ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ என்ன கூப்பிடவே இல்லை? யாரையும் கூப்பிடலங்க. கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது கூப்பிடலாம்ல. நான்வெஜ்ஜாவது சாப்பிடுவேன். ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிடுறேன்? உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிடுறியா? இது என்னையா அதிசயமா பேசிக்கிட்டு இருக்க? நானே ஒரு அதிசயத்துல இருக்கேன். கொஞ்சம் வண்டி விட்டு இறங்கு. உன் மச்சனிச்ச நீ கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்லங்க, நான் பண்ணிக்கலங்க. என்னையா சொல்ற? என்னாச்சு? ஐயோ, அந்த அளவுக்கு சீரியஸ் மேட்டர் இல்லங்க அது. என்னையா சீரியஸ் மேட்டர் இல்லன்ற? உன் லைஃபை உன் மச்சனிச்சுக்கு தானே லிங்க் பண்ணி வச்சிருந்தாரு. அது உண்மைதான். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நினைப்பு எங்க 2 பேருக்குள்ளேயும் இல்ல. அதுக்கு சொல்லையா, உன்னை மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு தானே உன்னை வீட்டுல வச்சு படிக்க வச்சாரு. இப்போ உன்னோட ஃபியூச்சர் என்ன? அதாங்க தெரியல. எங்க மாமா இனிமே படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அந்த விஷயம் தெரியும். நீ சொல்லவே தேவையில்லை. தலையெழுத்து எந்த இங்கில எழுதுறாரோ தெரியல, அதை யாராலையும் அழிச்சு எழுத முடியாது. சரி வா. கமலேஷ் சார், என்னாச்சு? நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? உன் தலையெழுத்தை மாத்தி எழுதுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? அது இல்லைங்க, என் தலையெழுத்தை மாத்தி எழுத சொல்லல. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். இங்க என்ன இருக்குன்னு யாராலையும் படிக்க முடியாதுல்ல. ஒருவேளை உங்களால என் படிப்பை கண்டினியூ ஆகுதுன்னு எழுதி வச்சிருக்குதோ என்னவோ. என் படிப்புக்கு உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ப்ளீஸுங்க. எவ்வளோ ஈஸியா கேட்டுட்ட, பழகி போச்சு இல்ல? இது வரைக்கும் எத்தனை பேரை கேட்டிருப்ப? ஆல்மோஸ்ட் நான் நிறைய பேர்கிட்ட போயிருக்கேங்க. தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தெரிஞ்சு தெரியறவங்கல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட். நல்லா இருக்குப்பா உன் கூத்து. இப்பதானே கேட்ட. இப்ப நான் அர்ஜென்ட்டா வெளியே போறேன். நாளைக்கு வீட்டுக்கு வா, பேசலாம். வா.
வெங்கி, என்ன கமலேஷ் தம்பி? பீர்க்கங்காய் நார் தரேன்னு சொன்னியே, நாளைக்கு தந்துடுறேன் தம்பி. வேலை ஆகணும்னா 100 தடவை வந்துட்டு போவானுங்க. நம்ம வேலைன்னா நம்மளை சுத்த வைப்பானுங்க. குட் மார்னிங் கமலேஷ் அண்ணே. ஓ டாக்டர், வா 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 வா, உட்காரு. எவ்வளோ நேரம் ஆச்சு கிளம்பி? அரை மணி நேரம் ஆச்சுங்க. இந்த பேப்பர் படிச்சுட்டு இரு, நான் இப்போ வந்துடுறேன். எடுத்துக்கோப்பா டாக்டர். ஐயோ, இப்ப இதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்ல, எடுத்துக்க. வீட்டில் யாரும் இல்லை, இல்லைன்னா காஃபி கொடுத்துருப்பேன். நான் உன் வீட்டுக்கு வந்தா உங்க அத்தை எவ்வளோ அன்பா காஃபி தருவாங்க. நீ எங்க வீட்டுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னா நீ அவங்க கிட்ட சொல்லி அவங்க என்ன திட்டி இதெல்லாம் எதுக்கு சொல்லு. எடுத்துக்கோ. கமலேஷ் அண்ணே, என் ஃபீஸ் விஷயம். ஸ்வீட் சாப்பிடு, பேசலாம். பரவாயில்லைங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். சொல்லு, என்ன விஷயம்? என் ஃபீஸ் விஷயங்க. அது இல்லை டாக்டர், நான் நேத்தே சொல்லலான்னு நினைச்சேன், என்னால் முடியலை. அங்கே ரோட்லேயே சொன்னா நீ ஃபீல் ஆவேன்னு தான் இங்கே வீட்டுக்கு வர சொன்னேன். தப்பா நினச்சிக்காத. பரவாயில்லைங்க கமலேஷ் அண்ணே, நான் எப்படியாவது டாக்டர் ஆகணும். எங்க அம்மா சாகும்போது எங்க அம்மாவோட கடைசி ஆசை அது. அம்மா சொன்னதுக்காக இல்ல, எனக்கும் மெடிசன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டுங்க. உன் ஆசை நல்லதுக்காக தான். ஆனா என்ன பண்ண முடியும்? அது சரி, நீ எந்த ஊரு? பூனிமேடுங்க. பூனிமேடா? எந்த பூனிமேடு? அதுதாங்க, மரக்காணம், மண்டபை, மண்டாபி. அந்த பூனிமேடா? அங்க உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கா? வீடு, வயலு? எதுவுமே இல்லைங்க. எங்க அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஆக்சிடென்ட்ல திடீர்னு இறந்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச காலத்துல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அது இல்லப்பா, படிப்புக்கு கடனா இந்த காலத்துல யார் தருவாங்க சொல்லு? அடமானம் வச்சாலே எவனும் காசு தர மாட்டானுங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இந்த காலத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது இல்ல. எவ்வளவு கடன் வாங்கினாலும் பிராக்டிஸை முதல்ல வச்சா 2-3 இயர்ஸ்ல தீர்த்துடலாம். கரெக்டு தான்ப்பா. நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணா கடனை தீக்கலாம். நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா நிலைமை என்ன சொல்லு? நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் ஃபெயில் ஆனது இல்லைங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். நான் 2-3 பேங்க்லயும் ட்ரை பண்ணியிருக்கேன். படிக்கிறதுக்கு கடன் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு, ஆனா மெரிட் மேல அவங்க 4 லட்சம் தான் கடன் கொடுப்பாங்களா? அது எனக்கு பத்தாது இல்லைங்க. இன்னும் அதிகம் வேணும்னா நீங்க கேட்ட மாதிரி தான் அவங்களும் ஏதாவது சொத்தை அடமானம் வைக்க சொன்னாங்க. அதான் சொன்னல, பேங்க்காரங்களும் அடமானம் வச்சாதானே கடன் கொடுப்பானுங்க. கமலேஷ் அண்ணன், நீங்க யாருக்காச்சும் கடன் கொடுத்தா அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தானே நீங்க கடன் கொடுப்பீங்க. ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் எப்படி வேணும்னாலும் ஏமாத்தலாம். நியாயமா இருக்கிறவன் எப்பவும் நேர்மை வழியில தான் போவான். இப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா கடன் கொடுங்க, இல்லைன்னா யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி, அவ்வளோ பணம் என்னால் மட்டும் கொடுக்க முடியாது, அதை சொல்லான்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் உன் நேர்மையான பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. அடுத்த தடவை வரும்போது பாரு, யாருக்கிட்டையாவது வாங்கி கொடுக்குறேன். ஆனால் உன் முயற்சியை நீ விடாத. நீ கூட ட்ரை பண்ணிட்டே இரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போவாவது அதை சாப்பிட்றியா? நீங்களும் சாப்பிடுங்க. வீட்டில் யாரும் இல்லையாங்க? என் மனைவி என் பொண்ணு மட்டும்தான். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க.
நல்ல சீட்டா போடுறா, கவுண்ட் ஆயிட போகுது. உனக்கு சீட்டு போட்டா நான் அவுட் ஆயிடுவேன். எனக்கும் அப்படிதான். டேய் அவனுக்கு சேராத சீட்டு போடுறா. வணக்கம் கமலேஷ் அண்ணே. கமலேஷ் தம்பி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஓய் டாக்டர், இது என்ன இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்ச? யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலைங்க, நானே தேடிக்கிட்டு வந்தேன். இத்தனை நாள் இது நம்ம சீக்ரெட் பிளேஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தோம். வா வந்து உக்காரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஆடுறியா? எனக்கு தெரியாதுங்க. கத்துக்கோ. இது என்ன கஷ்டமான ஆட்டமா? டாக்டர் படிப்பை விட கஷ்டமா? நாங்கெல்லாம் ஆடல. டேய் அவனுக்கு சீட்டு பார்த்து போடுறா. நீ முதல்ல ஒழுங்கா போடு, அப்புறம் நான் உனக்கு போடுறேன். இது வரைக்கும் நீ ஒரு சீட்டாச்சும் ஒழுங்கா போட்டிருக்கியா? இந்த காலத்துல சீட்டாட தெரியாதவங்க யார் இருக்காங்க? பணம் இல்லைன்னு வருத்தப்படுறியா? நான் தரேன், வந்து ஜாலியா விளையாடு. சீட்டாட்டத்துக்கு வேண்டாங்க, படிப்புக்காக வாங்கி கொடுங்க ப்ளீஸ். நீ என்னப்பா என்ன வந்து சுத்திட்டு இருக்க? சீட்டாட்டத்துக்கு 1000மோ 2000மோ போதும், படிப்புக்கு லட்சக்கணக்கில் வேணும். நான் அந்த வேலையில தான் இருக்கேன். பாக்குறேன், கவலைப்படாத. என்னது இது? இவ்வளோ நேரம் ஆகியும் ஆட்டம் முடியல. டேய், இப்போ வரைக்கும் 7 கவுண்ட் கொடுத்துட்டேன். நல்ல சீட்டா போடுறா. கமலேஷ் அண்ணா, உங்களுக்கு ஒரு சீக்கிரட் சொல்லவா? சீக்கிரட்டா? தோ பாடுற, இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். சொல்லு, எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. நீங்க 14 காட்சோட விளையாடுறீங்க. 14? ஏய், உனக்கு எத்தனை சீட் வந்திருக்கு? 13. எல்லாரும் பாத்துங்க. எனக்கும் 13 தான். எல்லாருக்கும் 13 தான் வந்திருக்கு. உனக்கு மட்டும் அப்புறம் 14 ஏண்டா வந்திருக்கு. சீட்டு போட்டது நீ தானே? எத்தனை வருஷமாடா சீட் ஆடுற? நான் போட்டதுக்கு அப்புறம் நீதான் ஆடணும்னு உனக்கு தெரியாதா? டாக்டர், என்ன பழி வாங்கிட்டியா? இப்பதானே ஆட தெரியாதுன்னு சொன்ன. 13 கார்டு வச்சு மட்டும் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா சீக்கிரட்டா என் காதுல சொல்லிருக்கலாம்ல. நான் இப்ப சொல்றேன்னு சொன்னது அதாங்க. காதல சொருவி சீட்டை ஒளிச்சு வைக்கலானா? நீ இருடா, பேசிட்டு இருக்கல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுல, சீட்டாட்டத்தை கத்துக்க. சீட்டாட்டம் சாதாரணது இல்ல. இந்த ஆட்டத்துல பில்டிங் மேல பில்டிங் கட்டிருக்காங்க, லட்சமா சம்பாதிச்சிருக்காங்க. கொக்க போடாம சீட்டை போடுறா. என்ன பழி வாங்கிட்டியாப்பா? டாக்டர், நிறைய ரெக்கவரி பண்ணணும். நாம அப்புறம் சந்திக்கலாம். போ. ஆடாடி நீ ஆடு. ஏண்டா இப்ப ஏன் நிலைமை என்ன? அவ்வளவுதான். நீ கிளம்பு டாக்டர், ப்ளீஸ். அப்புறம் சந்திக்கலாம், போ. நீ ஆடு. வேற வழி இல்லையா? ஆமாடா, வழியில கொடு. பார்த்தாலும் இதே வேலை. கமலேஷ் அண்ணா, நான் போயிட்டு வரேன். ஆ. இப்பதான் ஆட்டத்துல ஒண்ணுமே இல்லைடா. ஏய், ஆமா, இந்தாடா. சும்மா இருங்க எல்லாரும். காலையில இருந்து இவனே ஜெயிச்சிட்டு இருக்கான்டா. எப்பவுமே இப்படிதான்டா அவன். ஏதாவது 11 பாயிண்ட்ரா. இந்த 6 5. உனக்கு எவ்வளோடா? 20. ஏண்டா உந்தம் கவுண்ட் தானே? டேய், இப்போ சும்மா சந்தோஷமா? பேசிட்டே இருக்காதடா. மொத்தம் எனக்கு 11.
என்ன நீலாம்பரி வெளியில கிளம்பிட்டியா? யோ இறங்க கேக்குற. ஏன்? இது ஏன் சீட்டு, இறங்கு. இறங்குற வரைக்கும் இது உன் சீட்டு, ஏறினதுக்கு அப்புறம் இது ஏன் சீட்டு. நான் அர்ஜென்ட்டா போகணும், நீங்க போங்கண்ணே. ஏய் நிறுத்தியா வண்டியா? யோ ஹலோ. சரி அவன் போனா என்ன, இன்னொரு ஆட்டோ வராரு. நீலாம்பரி புது சட்டை பேண்ட் நல்லா இருக்கா? புது சட்டை புது பேண்ட்ல வேணா பிரசாத், புது ஆட்டோ வாங்கு. அப்படின்னா நாளைக்கே எங்க அப்பா கிட்ட கேட்டு புது ஆட்டோ வாங்கிடுறேன். யார் அது? குனிஞ்சுக்கிட்டா கீழே வர வேண்டியதா இருக்கும். யார் அது?